இஸ் a life changing opportunity. ஓகேங்களா? கேபிஏங்கிறது கைரா பிசினஸ் அகாடமி. வெல்கம் யூ ஆல். கேப் மீன்ஸ் கிரிப்டோ அவேர்னஸ் மீட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். கிரிப்டோ பத்திய ஒரு அவேர்னஸும் ஒரு மீட்டும் பிளஸ் இந்த ப்ராஜெக்டை பத்தி டீட்டெயிலாகவும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரிங்களா? ஓகே, என்னோட பேர் சந்தானம். நான் இந்த கம்பெனில உங்களை மாதிரி ஒரு சாதாரண பர்சனா பிளானை பார்த்து பிரசன்டேஷனை கேட்டு ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு டைமண்ட் டைரக்டரா இருக்கேன் நான். ஸோ உங்க கூட இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ டு த பிசினஸ் செஷன். ஃபைன். மணி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் தேவை மணி. இந்த மணி இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய அன்புகளை, நம்மளோட உறவுகளை, நம்மளோட பாசத்தை பாதுகாக்கிறதுக்கும், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான கல்வியை கொடுக்கறதுக்கும், நம்ம எதிர்கால தேவைக்கும் எல்லாத்துக்குமே தேவை மணி. பட் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிச்சுதான் இருப்பாங்க. பணம் இல்லாம யாருமே இல்லை. அவங்களுக்கு தெரிந்த வகையில ஏதோ ஒரு முறையில பணத்தை சம்பாதிச்சுப்பாங்க. ஆனா அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் போதுமானதா இல்லை. அதனாலதான் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கோம். சோ மணி தான் வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல 98 விதமான விஷயங்களை நமக்கு தேவைப்படுறதுக்கு எல்லா விதமா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களுக்கும் தேவை வந்து மணி தான். சோ இந்த பணத்தை சம்பாதிக்கிறதான வழிகள் என்ன அப்படிங்கறத வந்து ஒரு 4 விதமான வழிகள் இருக்குன்றத உலகத்துல தலை சிறந்த பொருளாதார மேதையான ராபர்ட் கியோசகி சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க ஏதோ ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா உலகத்துல 4 விதமான வழிமுறைகள் தான் இருக்கு. அந்த 4 விதமான வழிமுறைகள் என்னங்கிறத ஒன் பை ஒன் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி, ரெண்டாவது வந்து செல்ஃப் எம்ப்ளாயி, அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் மூலமா பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கு அடுத்து இன்வெஸ்டரா பணம் சம்பாதிக்கலாம். இந்த 4 வழிகள்ல சிறந்த வழிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த 4 வழிகளும் எந்த விதமா நமக்கு வருமானத்தை கொடுக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலா தெரிஞ்சிட்டோம்னா தான் பெரிய பணம் சம்பாதி எப்படி, மணியோட உண்மையான பொட்டன்ஷியல் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல பாசிவ் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஆஸ் லாங் அஸ் உங்களோட பிரசன்ஸ் இருந்தா மட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்ஸோட பேர் வந்து ஆக்டிவ் இன்கம். ரைட்ல இருக்கக்கூடிய பாசிவ் ரெட் கலர்ல மேல போட்டிருக்கு இல்லையா, பாசிவ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க அந்த பிசினஸ்க்காகவோ ப்ராஜெக்ட்காகவோ கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும். தட் இஸ் கால்ட் பாசிவ் இன்கம். அதாவது நீங்க பிரசன்ஸ்ல இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தோட பேர் தான் பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரசன்ஸ் இருக்கும்போது மட்டும்தான். உதாரணத்துக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு உலகத்துல 80% மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஜாப் எம்ப்ளாயியா தேர்ந்தெடுக்கிறாங்க. காரணம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாலேஜ் இல்ல, ஸ்கில் இல்லைன்னு கிடையாது, போதுமான கேபிட்டல் இல்ல, எந்த பிசினஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிடுறாங்க. சேஃபஸ்ட் மோடுக்கு வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு எப்படி பணம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு நிறுவனம் அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குது. சோ இந்த எம்ப்ளாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நேரத்தை விற்பனை செய்து அவங்க பணத்தை சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? செல்ஃப் எம்ப்ளாயும் சேம். ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் கேட்டகரியில் யார் வராங்க, ஒரு அட்வொகேட், ஆர்கிடெக்ட், தென் சார்ட் அக்கௌண்டன்ட், ஈவன் டென்டிஸ்ட், வாட் எவர் இட் மேபி, இவங்கெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய் கேட்டகரி. இவங்களும் பாத்தீங்கன்னா இவங்க பிரசன்ஸ் இருந்தா மட்டும்தான் இவங்களால இன்கம் ஏர்ன் பண்ணும். ஒரு ஃபேமஸ் சர்ஜன், அவர் சர்ஜரி பண்ணாதான் அவருக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ டாக்டர் டேனாவும் கிளினிக்ல போய் உட்காந்து பேஷண்ட் அட்டன் பண்ணாதான் அவருக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் தர டைம், அவங்க நேரத்தை தான் வித்து அது மூலமா தான் வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க. என்னைக்கு அவங்க நேரத்தை ட்ரேட் பண்ண மிஸ் பண்றாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு வருமானம் வராது. பட் பாசிவ் இன்கம் பீப்புள் என்னன்னா அவங்க ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வருமானத்தை கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. நார்மலா ஒரு காய்கறி கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மளிகை கடை அண்ணாச்சி, ஒரு சாதாரண ஒரு குலத்தொழிலா பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, மளிகை கடை பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் புரியுறாங்கன்னு வச்சுக்கோமே, செல்ஃப் எம்ப்ளாய் கேட்டகரி. அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில 4 மணிக்கு போய் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கினது அவங்களே, பர்ச்சேஸ் அவங்களே பாக்குறாங்க, ஷோகேஸ் அவங்களே பண்றாங்க, அவங்களே சேல்ஸ் அட்டன் பண்றாங்க, அவங்களே பேங்க் ஒர்க்கை பாத்துக்கணும், திரும்பி கடை மூடுற வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க. கரெக்டுங்களா? இதே ஒரு காய்கறி கடையை கொஞ்சம் ஃபேன்சியா, லைக் வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் எடுத்துங்க, இல்ல ஹெரிட்டேஜ் எடுத்துங்க, நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ரிலையன்ஸோட ஓனர் இன்னைக்குமே கேஷ் கவுண்டர் உட்காருது இல்ல, ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்றாரு. அந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி எம்ப்ளாயை ஹையர் பண்ணிடுறாங்க. எம்ப்ளாயும் அந்த சிஸ்டமும் சேர்ந்து அவங்களுக்கு தொடர்ந்து வருமானத்தை கொடுக்குது. சோ இது பாசிவ் இன்கம். ஆனா ஒரு மளிகை கடைக்காரர் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட்டு 11 மணிக்கும் அவர் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அவர் ஷட்டரை மூட்டினார்னா அவருக்கு வருமானம் நின்று போயிடும். அவர் பிரசன்ஸ் இருந்தா மட்டும் தான் அவருக்கு வருமானம் கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். அடுத்து இன்வெஸ்ட் பாத்தீங்கன்னா பணத்தை முதலீடு செய்யறாங்க, பணம் அவங்களுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்குது. சோ உண்மையிலேயே வந்து பாசிவ் இன்கமோட
லெவலை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா we have to create one system. அந்த சிஸ்டத்துக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு சிறிய முதலீடு போட்டோம்னா போதும், தொடர்ந்து வருமானத்தை கொடுக்கக்கூடியதான் ரியல் பாசிவ் இன்கம். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது எப்படிங்கிற டீட்டெயிலை பத்தி இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபைன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிக் மணி, பெரிய பணம் சம்பாதித்து என்ன சார் பண்றது? எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பணம் தேவை. காரணம் என்ன? ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கு, குழந்தைகளோட எஜுகேஷன் இருக்கு, பிள்ளைகளோட திருமணம் இருக்கு, ரிட்டையர்மெண்ட், ஓல்ட் ஏஜ் நம்ம என்ன பண்றதுங்கிற கவலைகள். அதனால வந்து ஒரு பெரிய பணம் சேர்த்து வச்சா மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும். ஸோ பெரிய பணம் சம்பாதிக்கிறது பணக்காரர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹவு ரிச் பிகம் மோர் ரிச். பணக்காரர்கள் மட்டும் தொடர்ந்து பணக்காரர்களா இருக்காங்களே, அதுக்கு காரணம் என்ன? அந்த ரகசியம் என்ன தெரிஞ்சா நாமளும் தொடர்ந்து பணம் சம்பாதிக்கலாம், நாமளும் பெரிய பணத்தை சம்பாதிக்கலாம் இல்லையா? ரிச் நோஸ் ஹவு டு மேக் மணி ஃப்ரம் மணி. பணக்காரர்களுக்கு பணத்தை போட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஐடியா அவங்களுக்கு தெரியுது. ஸோ ஏழைகள் என்ன பண்றாங்க? பணத்துக்காக ஒர்க் பண்றாங்க. பணக்காரர்களுக்கு பணம் வேலை செய்யுது. மணி ஃப்ரம் மணி. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பணத்தின் மூலமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. ஒரு சில எக்ஸாம்பிள் நான் இங்க ஷோ பண்றேன். வேஸ் டு மேக் மணி ஃப்ரம் மணி. நீங்க வந்து தங்கத்துல முதலீடு செஞ்சீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வருமானத்தை அடையலாம். முதலீட்டின் மூலமா தங்கத்துல நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல தங்கம் வாங்கி வச்சீங்க, ஒரு 20 வருஷம் முன்னாடி தங்கம் வாங்கி வச்சுன்னா இன்னைக்கு ஒரு பெரிய லாபமா இருக்கும். பேங்க் டெபாசிட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறைந்த வருமானம், ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இன்கம் வந்து இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். பாண்ட்ஸ், கம்பெனியோட பாண்ட்ஸ், ஈக்விட்டி பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். 4வது ரியல் எஸ்டேட், நிலத்துல முதலீடு செய்து அதன் மூலமா நம்ம வருமானத்தை எடுக்கலாம். 5வது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுவும் மார்க்கெட் ரிஸ்க பேஸ் பண்ணிருக்கு. 6வது ஒரு வருமானம் இருக்கு, ஷேர் மார்க்கெட். இன்னைக்கு வந்து பெரிய பணம், கோடிக்கணக்கான பணம் ஷேர் இண்டஸ்ட்ரியில புழக்கத்துல இருக்கு. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி மிகப்பெரிய வருமானத்தை அடைகிறாங்க. நிறைய எக்ஸாம்பிள் அதை பத்தி சொல்லலாம். அமேசான் ஷேர்ஸ் சொல்லலாம், ஸ்பிக் ஷேர்ஸ் சொல்லலாம், எம்ஆர்எஃப் ஷேர்ஸ் சொல்லலாம், நிறைய பேங்க் ஷேர்ஸ் சொல்லலாம். லாட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஆரம்ப காலகட்டத்தில் 10 ரூபாய் 100 ரூபாய் இந்த ஷேர்லாம் இன்னைக்கு வந்து 1 லட்சம் 50,000 80,000 போயிட்டு இருக்கு. ஷேர்ஸ் மூலமா முதலீடு செஞ்சு ஷேர்ஸ் மூலமா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டை எர்ன் பண்ணலாம். அடுத்து 7வதா பார்க்கக்கூடிய விஷயம் கிரிப்டோ மார்க்கெட். இந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 7வதா இருக்கக்கூடிய கிரிப்டோ மார்க்கெட்ல முதலீடு செஞ்சு எப்படி நம்ம ஒரு பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக் தான் உங்களுக்கு நான் பேச வந்திருக்கேன். பணத்து மூலமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 7 விதமான வழிகள் இருக்கு. அதுல 7வது வழியான ஒரு 8வது அதிசயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஃபைன். ஃபேமஸ் கோட்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் சொல்லுவாங்க. இது வாரன் பஃபட் என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர், உலக பணக்காரர்கள டாப் 10ல ஒருத்தரா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, எல்லா முட்டையும் ஒரே கூடையில போட்டுறாதீங்க. அதாவது உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல போட்டுறாதீங்க. பிளேயிங் சேஃப் இஸ் த ஹையஸ்ட் ரிஸ்க். அதாவது வந்து பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சு நீங்க இருந்தீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். ஒரு உதாரணத்தை சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, விமானம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருந்ததுன்னா அது சேஃப். ஆனா அது விமானத்தை கட்டுனது, விமானத்தை உருவாக்குனது ஏர்போர்ட்லயே இருக்கிறதுக்காக கிடையாது. அது வானத்துல பறந்தாதான், நிறைய பேசஞ்சர்ஸை கேரி பண்ணாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சேம் ஷிப்பும் அப்படிதான். கரையில இருக்கும்போது கப்பல் பாதுகாப்பா இருக்கும். ஆனா கப்பல் வந்து கரையில இருக்கிறதுக்காக உருவாக்கப்படல, சேஃபுக்காக உருவாக்கப்படல. அது கடல்ல செயில் ஆகி போனாதான் நிறைய கண்டெய்னர்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு டிராவல் பண்ணா மட்டும்தான் இட் வில் கிவ் பிக் ப்ராஃபிட். சரிங்களா? அதனால வந்து நம்ம ஆல்வேஸ் சேஃபா இருக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து ஹையஸ்ட் ரிஸ்க்ல இருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து வாழ்க்கையில எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த பணத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக் மணி ஃப்ரம் மணி, அதாவது பணத்தின் மூலமா பணத்தை எப்படி சம்பாதிக்குங்கிற வித்தைய ஒரு சிலர் தான் கத்துட்டு இருக்காங்க. பணத்தின் மூலமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. இங்க நாங்க 2 விதமான ஸ்ட்ராட்டஜி சொல்றோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் மார்க்கெட், 2வது வந்து ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்னு சொல்றோம். வாட் இஸ் ஸ்டேபிள் மார்க்கெட், வாட் இஸ் ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட் அப்படின்னா, ஸ்டேபிள் மார்க்கெட்னா ஒரு நிலையான வருமானத்தை தரக்கூடியதான் ஸ்டேபிள் மார்க்கெட். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வருமானம் இருக்காது, ஆனா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? ஸ்டேபிள் மார்க்கெட்ல குறைந்த வருமானம் இருக்கும். லைக் கோல்ட்ல நீங்க முதலீடு போடலாம், ரியல் எஸ்டேட்ல போடலாம், பாண்ட்ஸ்ல போடலாம். ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட் போது ஏற்றத்தாழ்வுகளுக்கு உட்பட்டது, ஆனா மிக அதிகப்படியான வருமானத்தை தரக்கூடிய ஒரு துறை. ஷேர் மார்க்கெட் நாலேஜ் இருந்தா ஷேர் மார்க்கெட்ல போட்டு பெரிய பணத்தை சம்பாதிக்கலாம். 2வது நான் இப்ப சொல்ல போற கிரிப்டோ மார்க்கெட்ல முதலீடு பண்ணினா ஒரு பெரிய வருமானத்தை சம்பாதிக்கலாம். நான் இந்த ப்ரோக்ராம்ல சொல்ல வர்றது என்னன்னா, ஐயா நீங்க வீட்டுல போயிட்டு பெரிய நகையை வித்து அடமானம் பண்ணி பெரிய பணம் இங்க போடுங்க நாங்க சொல்லல. ஒரு குறைந்த முதலீட்லயே கிரிப்டோல ஒரு மிகப்பெரிய வருமானம் சம்பாதிக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நாங்க சொல்ல விரும்புறோம். அது மட்டும் இல்லாம
ஒரு வருடத்துக்கு குறிப்பிட்ட முறையில ஒரு லட்சம் ரூபாய் நீங்க சேமிங்கன்னு நினைச்சீங்கன்னா 1 லட்சம் ரூபாயில ஒரு 25% இல்ல ஒரு 50% என்ன பண்ணுங்க, கிரிப்டோல முதலீடு செய்யுங்க. ஒரு 50% வந்து நீங்க விருப்பப்பட்ட துறையில முதலீடு பண்ணுங்க. கிரிப்டோ என்ன மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது. அதனால வந்து நீங்க சேஃபா இருக்கணும், உங்க பிரின்சிபலும் சேஃபா இருக்கணும். அதுக்காக ஆப்ஷன் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். சரிங்களா? ஃபைன். கோ வித் த ட்ரெண்ட். இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் நவ் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர் அண்ட் மோஸ்ட் அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்றாங்க. அப்படியா? அது என்ன அப்படின்னு பார்ப்போம். வை டு இன்வெஸ்ட் இன் கிரிப்டோ? ஏன் இந்த கிரிப்டோல நம்ம முதலீடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாஸ்காம் அப்படிங்கிறது நேஷனல் அசோசியேஷன் ஃபார் சாஃப்ட்வேர் கம்பெனிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தட் இஸ் கால்ட் நாஸ்காம். அவங்க அக்கார்டிங் டு நாஸ்காம் ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 2022-23 மிக அதிகமா வருமானம் கொடுத்த ஒரு துறை கிரிப்டோ துறை. கிட்டத்தட்ட 1100% வந்து லாஸ்ட் இயர் growth மட்டும் கிடைச்சிருக்கு. 2022-23 ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்திருக்கு இந்த துறைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்கனாமிக் டைம்ஸ்லயும் இதுக்கான ஆர்டிகல்ஸ் போட்டிருக்காங்க மார்ச் 12th எடிஷன்ல. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்க முதலீட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான துறை கிரிப்டோவா இருக்கு. அந்த கிரிப்டோவை பத்தி இன்னும் ஃபர்தரா நம்ம தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு வால்யூம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் கிரிப்டோ டிரான்சாக்ஷன் அப்ராக்சிமேட்லி $60 பில்லியன் பர் டேன்றாங்க. அப்பா, 60 பில்லியன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நாள் ஒன்றுக்கு 5 லட்சம் கோடி அளவுக்கு கிரிப்டோக்கான வணிகம் நடக்குதுங்க. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய துறையா இருக்கும் இந்த கிரிப்டோ துறை. 5 லட்சம் கோடி. யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய துறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம, சார் இந்த கிரிப்டோ துறையில நம்ம முதலீடு செய்யலாமா? நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கிரிப்டோல முதலீடு பண்ணிருக்காங்க. இதுல பியூட்டிஃபுல்லா பாத்தீங்கன்னா 540 மில்லியன் மக்கள் வந்து கிரிப்டோல வந்து முதலீடு பண்ணிருக்காங்க. நார்த் அமெரிக்கால மட்டும் பாத்தீங்கன்னா 77 மில்லியன், சவுத் அமெரிக்கால 53 மில்லியன், யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா 51 மில்லியன், ஆப்பிரிக்கால 78 மில்லியன், ஏசியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 283 மில்லியன். அதுல பியூட்டி பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் கிரிப்டோல முதலீடு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இது கூகுளோட ரிப்போர்ட். ஏன் இந்த கிரிப்டோல முதலீடு செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே வந்து மிக வேகமா வளர்ந்து வந்த துறை கிரிப்டோவா இருக்கு. காரணம் என்ன? 2016 2016ல ஆயில் சொல்லக்கூடிய க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல், கேஸ் இதெல்லாம் சேர்ந்து ஆயில் துறைன்னு சொல்லுவாங்க. ஆயில் இண்டஸ்ட்ரி. இந்த ஆயில் இண்டஸ்ட்ரி வந்து $1.5 ட்ரில்லியன் அளவுக்கு மிகப்பெரிய டர்ன் ஓவர் கொடுத்திருக்கு. 2வது இடத்துல வந்து தங்கம் 187 பில்லியன் இருந்தது. கிரிப்டோ வந்து 3வது இடத்துல இருந்தது. $4.5 பில்லியன் தான் டர்ன் ஓவர் இருந்தது 2016ல. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆயில் வந்து சேம் நம்பர் 1 பொசிஷன் இருந்தது. தங்கத்தை காட்டிலும் கிரிப்டோல முதலீட்டாளர்கள் அதிகமாயிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து உலகத்திலேயே வந்து 2வது மிகப்பெரிய துறையா கிரிப்டோ துறை உருவாயிடுச்சு 2019ல. இது படிப்படியா வளர்ந்து 2023ல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆயில் இண்டஸ்ட்ரியை காட்டிலும் ஒட்டுமொத்த தங்கம் ரெண்டத்தையும் கூட்டினா கூட கிரிப்டோ கிட்ட வர முடியாத அளவுக்கு கிரிப்டோ நம்பர் 1 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட $4 ட்ரில்லியன் அளவுக்கு, $4 ட்ரில்லியன் கிரிப்டோ மிகப்பெரிய அளவுல வளர்ந்து இன்னைக்கு வந்து உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே குளோபல்லயே வந்து நம்பர் 1 இண்டஸ்ட்ரியா கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கு. அதனாலதான் நாங்க உங்களுக்கு சொல்றோம், கிரிப்டோ துறையில முதலீடு பண்ணா மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் உங்க கூட ஷேர் பண்றோம். நெக்ஸ்ட், கிரிப்டோன்னு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ லீகலா இது வந்து லீகலா அப்படின்னு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஆக்சுவலா 2022 யூனியன் பட்ஜெட்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிரிப்டோ வந்து பாத்தீங்கன்னா 2022லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிருக்காங்க, யூனியன் பட்ஜெட்ல நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் கிளாஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் 247A செக்ஷன் 247A ஆக்ட் படி வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ல கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான டாக்ஸேஷனே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கான வருமானத்துக்கான டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30% கொடுத்திருக்காங்க. இதை விற்பனை பண்ணும்போது 1% டிடிஎஸ் பே பண்ணுன்ற ஒரு லாவா பாஸ் பண்ணிருக்காங்க. ஜூலை 1, 2022ல இருந்து 194S செக்ஷன் 194S படி வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோவை நீங்க விற்கும் போது 1% டிடிஎஸ் பே பண்ணும் அப்படிங்கிற ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு பொருளுக்கு வந்து வரி விதிக்கப்பட்டால் அது 100% லீகல்ங்க. சோ கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2022லயே
சட்டப்பூர்வமா ஆக்கிட்டாங்க. ஸோ கிரிப்டோவை யார் வேணா வாங்கலாம், அதுக்கான வரி விதிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவுல கிரிப்டோ பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து கிரிப்டோ டாக்ஸா, லீகலா இல்லீகலா அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. இட் இஸ் 100% லீகல். யார் வேணா கிரிப்டோ கரன்சியை ஓன் பண்ணலாம். ஸோ கிரிப்டோ கரன்சியை வந்து நீங்க கிரிப்டோ கரன்சில வரக்கூடிய ப்ராஃபிட் தான் 30%, முதலீட்டு கிடையாது. நீங்க 1,00,000 கொடுத்து கிரிப்டோ வாங்குறீங்க, ஒரு 6 மாதம் பொறுத்தோ வருடம் கழித்தோ நீங்க வாங்கின கிரிப்டோவில் முதலீடு பண்ண கிரிப்டோவோட மதிப்பு உயர்ந்து ஒரு 1,50,000 ஆகுதுன்னு போது நீங்க விற்கும் போது 1,50,000 கிரிப்டோ விற்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 50,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. அந்த 50,000க்கு மட்டும் 30% டாக்ஸ் பண்ணீங்கன்னா போதும். 15,000 நீங்க வரி கட்டிங்கன்னா பேலன்ஸ் 1,35,000 உங்களுக்கு ஒயிட் மணியா கவுண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் கிரிப்டோ 1,00,000 வாங்கினேன், ஆனா வந்து எனக்கு ஒரு 10,000 லாஸ் ஆயிடுச்சு, 90,000 ஆயிடுச்சு, நான் இப்பதான் டாக்ஸ் பே பண்ணுமா? நோ நீட் டு பே எனி டாக்ஸ். அதாவது வென் ப்ராஃபிட் மேக்கிங் டைம் மட்டும்தான் நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். லாஸ் வந்தா நீங்க எந்த விதமான டாக்ஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கிரிப்டோ பிகம் லீகல், ஜென்யூன். சரிங்களா? நெக்ஸ்ட், செலக்ட் யுவர் கிரிப்டோ வைஸ்லி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரிப்டோ பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்டான பீப்புள் கிட்ட நிறைய சோர்ஸ் ஆஃப் கிரிப்டோக்கான ஒரு நாலேஜ் வரும். நம்ம என்ன பண்ணணும்? நாம தான் வந்து கிரிப்டோவை தேர்ந்தெடுக்கணும் வைஸா. இது வந்து ஜென்யூன் கிரிப்டோ கரன்சியா, இந்த கம்பெனிக்கு பேக்ரவுண்ட் இருக்கா, ப்ராஜெக்ட் இருக்கா, ரியலா திஸ் இஸ் ரியல் கிரிப்டோ கரன்சியா அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம தான் அனலைஸ் பண்ணி அதுல முதலீடு செய்யணும். 2 டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல இருக்குங்க. ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு பேரு காயின், ரெண்டாவது கிரிப்டோ கரன்சிக்கு பேரு டோக்கன். ரெண்டுமே கிரிப்டோ தான். ஸோ காயின்ங்கிறதுனா என்ன, டோக்கன்னா என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுப்போம். காயின் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காயின் வந்து பாத்தீங்கன்னா ஓன் பிளாக் செயின், அதாவது ஸ்டாண்ட் அலோன் இண்டிபெண்டன்ட் பிளாக் செயின்ல ரன் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் காயின். சரிங்களா? ஒரு காயின் கூட வந்து பாத்தீங்கன்னா, காயின் சொல்லணும்னா இண்டிபெண்டன்ட் பிளாக் செயின் மட்டும் இருந்தா போதாது, அதுக்கு தனியா யூஸ் கேஸ், யூட்டிலிட்டி, அதுக்கான ப்ராஜெக்ட்ஸும் இருக்கணும். எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியும் ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் உருவாக்குறவங்களே தவிர வித்தவுட் ப்ராஜெக்ட் இல்லாம ஒரு கிரிப்டோ உருவானா தட் இஸ் நாட் ரியல் காயின் அட் ஆல். சரிங்களா? ரெண்டாவது டோக்கன். டோக்கன்னா என்னங்க? இதுவும் ஒரு கிரிப்டோ கரன்சி தான். டோக்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு கிரிப்டோ கரன்சியை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் அந்த கிரிப்டோ தேவைப்படும். அதனால ஃபர்தரா அவருக்கு வேற எதுவும் தேவைப்படாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்க ஒரு பிளாக் செயின் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட எங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டல் பிளாக் செயின்ல ஹையர் பண்ணி, பிளாக் செயினை ஹையர் பண்ணி கிரிப்டோவை கிரியேட் பண்ணா தட் இஸ் கால்ட் டோக்கன். என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு சார், எனக்கு நீங்க ஒரு கிரிப்டோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிளாக் செயின் கம்பெனில அவங்க ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரிப்டோ டோக்கன்ஸை கிரியேட் பண்ணிப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்காக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான யூஸ் கேஸ்க்கு, யூட்டிலிட்டிக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. தட் ஆல்சோ டோக்கன். ஸோ நம்மளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா இப்ப பேச வருது பாத்தீங்கன்னா, we are having independent ஸ்டாண்ட் அலோன் பிளாக் செயின். நம்ம கைட் வந்து பாத்தீங்கன்னா ரியல் காயினுங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? வாட் இஸ் நெக்ஸ்ட்? பிளாக் செயின் கிரிப்டோ காயின் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் கிரிப்டோ காயின் இருக்கு. பிளாக் செயின் கிரிப்டோ காயின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாக் செயின் ரன் ஆகணும்னாலே கண்டிப்பா அதுக்கு ஃபியூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான கிரிப்டோ கரன்சி தான். காயின் தான் கிரிப்டோ கரன்சி. ஓகேங்களா? அந்த காயின் தான் ஃபியூல். ஒரு பிளாக் செயின் வந்து ஒரு ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். இந்த பிளாக் செயின்ல நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்காக, ஸ்மார்ட் கான்ட்ராக்டோ ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்காக வருவாங்க. அவங்களுக்கு கேஸ் ஃபீயா கலெக்ட் பண்றதுக்காக கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட காயினை கொடுப்பாங்க. இது பிளாக் செயின் பேஸ்டு கிரிப்டோ காயின் வந்து எதுக்காக உருவாக்கப்படுதுன்னா, அந்த பிளாக் செயின் உருவாக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு கேஸ் ஃபீக்காக வந்து கிரிப்டோ காயினை உருவாக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் கிரிப்டோ காயின் என்னும்போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் உருவாக்குறாரு. எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெரி சிம்பிள்ங்க. நம்ம இருந்து இந்தியால இருந்து சிங்கப்பூர் போறோம், மலேசியா போறோம். ஸோ இந்திய பணம் யூஸ் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் ஆகாது. என்ன பண்ணணும், நம்ம மலேசியா போனா மலேசியாக்கான ரிங்கெட் மாத்திக்கணும், இல்ல வந்து துபாய் போனா துபாய்க்கான தினார் மாத்திக்கணும், யூஎஸ் போனா அதுக்கான டாலர் கன்வெர்ட் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், கன்வெர்ட் பண்றது ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போயிட்டு நம்ம இந்தியன் கரன்சியை கொடுத்து தேவையான கிரிப்டோ கரன்சி, தேவையான அந்த கண்ட்ரி கரன்சியா மாத்துவோம். தட் இஸ் கால் மணி எக்ஸ்சேஞ்ச். கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுங்கிறது பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையான கரன்சியா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிட்காயின் வச்சுக்கீங்க, எத்திரியமா கன்வெர்ட் பண்ண வச்சுன்னா அதுக்கு நீங்க எக்ஸ்சேஞ்ச் தான் போகணும். எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு உங்க பிட்காயினை சேல் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான காயினா நீங்க அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, we are having own blockchain as well as we are having own exchange also. ஏன் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரியலா ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் ப்ராஜெக்டாவே எக்ஸ்சேஞ்ச் தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் 25 கோடி மக்கள் வந்து கிரிப்டோ பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரா சர்வீஸ் கொடுக்கறது எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்றதுனால நம்ம கம்பெனியோட சிஓ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ வி ஆர் ஹேவிங் ஓன் எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ. எக்ஸ்சேஞ்சுக்கும்
பிளாக் செயினுக்கும் நம்ம ஒரே காயின் தான் யூஸ் பண்றோம், தட் இஸ் கைட் காயின். சரிங்களா? ஸோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் பயன்படுத்த காயின் தான் எக்ஸ்சேஞ்ச் கிரிப்டோ காயின். பிளாக் செயின்ல பயன்படுத்தக்கூடிய காயின் வந்து பிளாக் செயின் கிரிப்டோ காயின் சொல்லுவாங்க. நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரே காயின் தான் யூஸ் பண்றோம். மிஸ்டு பாசிபிலிட்டி. இந்த காயின் கிரிப்டோ கரன்சின்னும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், பிட்காயின் கேள்விப்பட்டிருக்கேன், எத்திரியம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதெல்லாம் இப்ப என்ன எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருக்காங்க. அவங்க தவற அதுல நானும் ஒருத்தன் தான். நான் மட்டும் எல்லா இப்ப எனக்கு கிடைச்ச நாலேஜ் லேட்டா கிடைச்சது, ஒரு 3 இயர்ஸா கிடைச்சது. இன்னைக்கு நான் கைரால ஜேர்னி பண்ணிட்டு இருக்கேன். நானுமே நிறைய பாசிபிளான ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிருக்கேன். தவற விட்ட விஷயங்களை பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயின். சோ இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியே வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட காயின் பிட்காயின். இது 2008 மார்க்கெட்ல அறிமுகமாச்சு. இது அறிமுகமாகும் போது இந்த காயினோட விலை ₹1. இன்னைக்கு இந்த காயினோட விலை கிட்டத்தட்ட வந்து இந்த வருஷம் வந்து ஹையஸ்ட் செல்லிங் 61 லட்சம் வரைக்கும் ஒரு காயின் விற்பனை ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ₹1 மதிப்பு 61 லட்சம் மடங்கு உயர்ந்திருக்குன்னா அப்ப அந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியோட பொட்டான்சியல் என்ன பாத்துங்க. 2008 ஒரு மில்க் பிக்கிஸோட விலை பாக்கெட், ஒரு மில்க் பிக்கிஸ் பாக்கெட் விலை ₹5. இன்னைக்கும் வந்து மில்க் பிக்கிஸ் பாக்கெட் ₹5 கிடைக்கும். 2008 நம்ம பேரண்ட்ஸோ நமக்கு பிஸ்கெட்டுக்கு பதில் ₹5 கொடுத்து பிஸ்கெட் பாக்கெட் 5 பிட்காயின் வாங்கியிருந்தா இன்னைக்கு அதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3 கோடி. யோசிச்சு பாருங்க, நாம 2008 சாப்பிட்ட பிஸ்கெட்டோட விலை இன்னைக்கு 3 கோடி. நம்ப முடியுதான்னா நம்பித்தான் ஆகணும், அதான் உண்மையும் கூட. சரிங்களா? சராசரியா ஹையஸ்டா வந்து 61 லட்சம் வரைக்கும் சேல் ஆச்சு. இப்போ 55, 56 லட்சம் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நாம வந்து புத்திசாலித்தனமா ஒரு ₹1000 பிட்காயின் வாங்கி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 6100 கோடி. 1 லட்சத்துக்கு 610 கோடி. 1 லட்சம் முதலீடு பண்ணினா இன்னைக்கு 61,000 கோடிக்கு ஓனரா சொந்தக்காரரா இருந்திருப்போம். 2008 டெக்னாலஜிலாம் அந்த அளவுக்கு டெவலப் ஆகல, இன்டர்நெட் எல்லாம். ஸோ மிஸ் பண்ணிட்டோம். 2014 எத்திரியம் சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. ஸோ இதோட ஹையஸ்ட் ஷேர் யார் வச்சிருக்காருன்னா உலகத்தோட நம்பர் 1 கோடீஸ்வரனா இருந்த பில்கேட்ஸ். அவர் வந்து ஹையஸ்ட் ஸ்டேக்கிங் வச்சிருக்காரு எத்திரியம்ல. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 பிளாக் செயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா EVM சொல்லக்கூடிய எத்திரியம் பிளாக் செயின் தான். ஸோ இந்த எத்திரியம் பிளாக் செயின் அவங்களுடைய நேட்டிவ் காயினான ETH காயினை மார்க்கெட்ல அறிமுகப்படுத்து ₹18. இந்த வருடம் ஹையஸ்டா 3.25 லட்சம் வரைக்கும் விற்பனை ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க. ஸோ 2008 மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு 2014 ஓரளவுக்கு டெக்னாலஜி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம்ல இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினோம்னா இன்னைக்கு வந்து ஒரு காயின் விலை கிட்டத்தட்ட 3 லட்சம் வரைக்கும் போயிருக்குன்னா ஒரு ₹1000 முதலீடு பண்ணியிருந்தோம்னா நம்ம சொத்து மதிப்பு இன்னைக்கு வந்து 15 கோடியா இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. அடுத்து பினான்ஸ் 2017 மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. ஸோ கோவிடுக்கு ஒரு 1 இயர் முன்னாடி ₹10 இந்த காயின் ₹6 ₹10 மார்க்கெட்ல சேல் ஆயிட்டு இருந்து அந்த காயினை ஒரு ₹1 லட்சம் வாங்கி வச்சிருந்தோமா கூட இன்னைக்கு நம்ம சொத்து மதிப்பு 51 கோடி. ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மைதான். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணினா தெரியும். பினான்ஸ் இன்னைக்கு வந்து கிட்ட 50,000க்கு மேல ஒரு காயின் விற்பனை ஆயிட்டு இருக்கு. ₹10 வந்த கிரிப்டோ கரன்சி, ₹10 வந்த ஷேர், கிரிப்டோ ஷேர் இன்னைக்கு 50,000 பாத்தீங்கன்னா எத்தனை மடங்கு வளர்ச்சின்னு பாருங்க. அதுக்கடுத்து 2019 பாலிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, பாலிகான் பிளாக் செயின் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், இவங்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த ஒரு 3 IIT ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாலிகான் பிளாக் செயினை உருவாக்குனாங்க. அவங்க காயினோட ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 19 காசுல இருந்து 20 காசு மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹையஸ்டா ₹100 வரைக்கும் அந்த ஷேர் போச்சு. அட்லீஸ்ட் அதுல 1 லட்சம் நம்ம முதலீடு செஞ்சா கூட இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு நம்ம உருவாக்கி இருப்போம். ஸோ இதெல்லாம் பாலிகான் மிஸ் பண்ணிட்டோம், பினான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம், எத்திரியம் மிஸ் பண்ணிட்டோம், பிட்காயின் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ 2023 கைட் நம்ம தமிழ்நாடு நிறுவனம், தமிழ்நாட்டை பேஸ் பண்ண ஒரு CEO, அவர் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ உருவாக்கி இருக்காரு. 2023 சந்தைக்கு வரும்போது விலை ₹1. இன்னைக்கு வந்து ₹2.50 மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 150% growth ஆயிருக்கு. வெறும் காயின் எவ்வளவு பெரிய வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. பிட்காயின் வரும்போது நாலேஜ் இல்ல, மிஸ் பண்ணிட்டோம். எத்திரியம் வரும்போது அவேர்னஸ் இல்ல, மிஸ் பண்ணிட்டோம். பினான்ஸ் வரும்போது மிஸ் பண்ணிட்டோம். பாலிகான் வரும்போதும் எல்லா டெக்னாலஜி, சோசியல் மீடியா எல்லா இருந்தும் பாலிகானை மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு 2023 இருக்கும். எல்லா விதமான டெக்னாலஜியை நம்ம அனலைஸ் பண்றதுக்கான நாலேஜ் எல்லாமே இருக்கு. டோன்ட் மிஸ் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 36% 54% மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரண்டட் இன்கம் தராங்க நம்ம கம்பெனில. அதை பத்தி ஃபர்தரா பார்ப்போம், என்னன்றது பார்ப்போம். நோ நவ் நெவர் எவர் மிஸ் அவுட் த செகண்ட் சான்ஸ் ஆஃப் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க மிஸ் பண்ண சான்ஸ் வந்து அறியாதனால மிஸ் பண்ணீங்க. இன்னைக்கு இந்த கைரா ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான தகவல். ஃபைன். வாட் இஸ் திஸ் கம்பெனி? கைரானா என்ன, கைட்னா என்ன, இதை பத்தி பார்க்கலாமா? இவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு பார்ப்போம். வெல்கம் டு கைரா அண்ட் கைட். இது வரைக்கும் நான் உங்க கூட ஷேர் பண்ணது
கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை பத்தியும் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றத பத்தியும் உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன். கிரிப்டோ லீகலா, கிரிப்டோ ஜென்யூனா, கிரிப்டோல முதலீடு செய்யலாமாங்கிற எல்லா விளக்கங்களுக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கம்பெனியை பத்தி நான் உங்களுக்கு பேச போறேன். வெல்கம் டு கைரா அண்ட் கைட். கைரான்னா என்ன, கைட்னா என்ன? கைரான்றது ஒரு நம்பிக்கை ஒளி அப்படிங்கிறதுக்கான மீனிங். கைராங்கிறது நம்பிக்கை ஒளி. ஃபைன். கைரா வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி. அவங்க வந்து ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கைட் அப்படின்னு சொல்லக்கூடிய காயின் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ கைரா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் எம்எல்எம் கம்பெனி, இட்ஸ் வெப்3 டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி. அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்ல போறேன். பிளாக் செயின் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஓனா வச்சிருக்காங்க, வெப் டெவலப்மெண்ட் வச்சிருக்காங்க, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் வச்சிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராஜெக்ட் பண்றாங்க, சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் பண்றாங்க, டேட்டா அனலிஸ்டிக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கிளவுட் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ ஒரு பார்ட். ஸோ நம்ம கம்பெனியோட ஃபவுண்டர் யாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற டீடைல் நம்ம பார்த்துப்போம். நம்ம கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் அகிலன். ஒரு கைரா டெக்ஸ் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், கைரா பிளாக் செயின் அகாடமியோட மேனேஜிங் டைரக்டர். அது மட்டும் பாத்தீங்கன்னா 15 வருஷமா ஷேர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில ஒரு வைடஸ்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய வெரி நாலேஜபிள் பர்சன். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு, ஷேரை வந்து எங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எப்படி முதலீடு செய்யணும், எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ் பண்ணும், என்ன டைம்ல ஷேரை செல் பண்ணும், ஷேர் வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விதிமுறைகள்லாம் என்ன, எப்படி நம்ம முதலீடு பண்றதுன்னு எல்லா விதமான நாலேஜும் கிட்ட ஒரு 40 லட்சத்துக்கும் மக்களுக்கு மேல ஒரு ஆலோசனை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ரொபோட்டிக் சாஃப்ட்வேரும் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரொபோட்டிக் சாஃப்ட்வேர் 2019 பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா ஒரு 3000க்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பீப்புள் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இதுக்கான ஆலோசனை கொடுத்திருக்காரு. லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி இருந்தாரு. அதுக்கு அடுத்து லாஸ்ட் 4 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் இண்டஸ்ட்ரியை லேர்ன் பண்ணி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஓனா கிரியேட் பண்ணி பிளாக் செயின் இண்டஸ்ட்ரியில டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஏன் இந்த டெக்னாலஜி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இருக்கும்போது அவரோட ட்ரீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் தான். ஷேர் புரோக்கரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டே பை டே ஆக ஆக நிறைய ஷூரிட்டி டெபாசிட் பண்ண வேண்டியது. அந்த ஷூரிட்டி டெபாசிட்டுக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடையாது. மினிமம் நீங்க ஷேர் புரோக்கரேஜ் பண்ணணும்னா மினிமம் 10 crore கிட்ட ஒரு ஃபண்ட் டெபாசிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அந்த 10 crore எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் கிடையாது. அப்படின்னும் போது அதை யோசிக்க வேண்டிய விஷயம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கிரிப்டோ இண்டஸ்ட்ரி ரொம்ப வேகமா வளர்ந்து வரும்போது நம்ம ஏன் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுத்து அதுக்கு ப்ராப்பரா சர்வீஸ் கொடுத்து நம்ம ஏன் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் கொண்டு வந்து சேம், அதாவது வந்து அவர் லைன் ஆஃப் இதை மாத்தல, சேம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபண்ட் எப்படி ஹேண்டில் பண்றது அதே இண்டஸ்ட்ரியிலேயே கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில ஸ்டெப் இன் பண்ணிருக்காரு. இவரை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து விக்கிபீடியால நீங்க பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷமா நிறைய ஷேர் இண்டஸ்ட்ரி நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்காரு. பிசினஸ் அவுட்லுக்ல அவரை பத்திய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ 20 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஷேர் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய நாலேஜபிள் பர்சன் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓன் எக்ஸ்சேஞ்சை கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்க ஒரு எக்ஸலன்ட் நாலேஜபிள் பர்சன் மிஸ்டர் அகிலன். ஸோ இஸ் அவர் கம்பெனி ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து கைரா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஆஃபீஸ் ஆரம்பிச்சுட்டு அப்படியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ஒரு 3 இயர்ஸா வந்து பேஸ்மெண்ட் அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா வந்து லாஸ்ட் இயர் வந்து மோர் பிரான்ச்சஸை தமிழ்நாடு ஃபுல்லா கிரியேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேரளா, ஆந்திராலையும் பிரான்ச்சஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடுல மட்டும் 9 பிரான்ச்சஸ், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சென்னையில ஜாஃபர்கான்பேட், தலைவாசல், தென் வந்து மதுரை, வெள்ளூர், சேலம், இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு 9 பிரான்ச்சஸ். அது மட்டும் இல்லாம கேரளால திருச்சூர்ல ஒரு பிரான்ச், ரீசெண்டா ஆந்திரால சித்தூர்ல பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ப்ராப்பரா ஜிஎஸ்டி எல்லாமே ஃபைல் பண்ணி கிளீனா கம்பெனியோட பிளாக் செயின் கம்பெனின்ற நேம் போர்டு வச்சு பண்றாங்க. நிறைய பேர் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில அவங்க நேம் போர்டு வைக்கிறதுல ஜிஎஸ்டி ஃபைல் பண்றாங்களான்னா தெரியாது. நிறைய விஷயங்களுக்கு நம்ம கம்பெனி வந்து எதுவுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல டிரான்ஸ்பரண்டா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஆபீஸ்லும் கிளீனா நேம் போர்டு வச்சு வேரண்டி கிரிப்டோ இண்டஸ்ட்ரி டூயிங் பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிளீனா நேம் போர்டோட ஓன் போர்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் கைட் காயின். சார் இந்த கைட் காயின்ல நான் ஏன் முதலீடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கைட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ரியல் காயின், நாட் அ டோக்கன். அது மட்டும் இல்லாம கம்பெனிக்கு வந்து ஹேவிங் ஓன் பிளாக் செயின். நம்ம பிளாக் செயினோட பேர் வந்து கைரா செயின். வி ஆர் ஹேவிங் ஓன் எக்ஸ்சேஞ்ச். நம்ம கிரிப்டோ வந்து வாங்க விற்கிறதுக்கு நாமளே சொந்தமா ஓன் எக்ஸ்சேஞ்சை கிரியேட் பண்ணிருக்கோம். ஓன் பேமெண்ட் ஆப் இருக்கு, விபேன்னு சொல்லக்கூடிய எக்ஸலண்டான ஆப் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓன் கிரிப்டோ அனலிஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓன் பிளாக் செயின் அகாடமி இருக்கு. ஏன்னா இனி வருங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின்ல ஒரு மிகப்பெரிய
டிமாண்ட் இருக்கிறதுனால நம்ம கம்பெனி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தனியா வந்து ஒரு பிளாக் செயின் அகாடமியை உருவாக்கி நிறைய பீப்புளுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்சஸை வந்து கைரா அகாடமி மூலமா பிளாக் செயினுக்கான அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து ஓபன் நியூ ஓன் இ காமர்ஸ் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிருக்கோம். பிக்னோன்னு சொல்லிட்டு ஒரு இ காமர்ஸ் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ஆன்லைன்ல நம்ம சேல் பண்ண போறோம். அதுக்கான ப்ராஜெக்ட்கான பூஜை எல்லாம் போட்டு அதுக்கான ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரியல் யூஸ் கேஸ் ரியல் ப்ராஜெக்டோட இருக்கக்கூடிய காயின் வந்து கண்டிப்பா வளர்ச்சி அடையும். அதனால 100% நம்ம கைட் காயின்ல முதலீடு பண்ணலாம். இதுதான் பவர் ஆஃப் கைட் காயின். ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஒரு ரியல் கிரிப்டோ கரன்சிக்கு எப்படி வந்து growth இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு வந்து ரியல் growth நிறைய காயின் வாங்குறதுனால growth ஆகாதுங்க. அந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி கம்பெனில ரியல் ப்ராஜெக்ட் இருக்கணும், யூஸ் கேஸ் பேஸ் ப்ராஜெக்ட் இருக்கணும், ரியல் யூட்டிலிட்டி இருக்கணும். இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் ஒரு காயின் வந்து 100% growth ஆகும். ஸோ பாலிகான் growthம் சரி, எத்திஎம் growthம் பாத்தீங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட் பேஸ் கம்பெனி. ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால காயினோட பிரைஸ் பயங்கரமான அப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம கைராலையும் பாத்தீங்கன்னா we are having so many projects. அதுல few projects பத்தி மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பிளாக் செயின் பேஸ்டு டெக்னாலஜி பேஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன பாத்தீங்கன்னா கேபிட்டோன்னு சொல்லிட்டு மல்டி காயின் ஸ்வாப் ஆப்பை கொண்டு வர போறோம். அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் என்எஃப்டி ஸ்கொயர் ஃபீட் என்எஃப்டி நம்ம கொண்டு வர போறோம் மெட்டாவர்ஸ்ல. இது ரெண்டும் பைப்லைன் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாம காயின் கோர்னு சொல்லிட்டு கிரிப்டோ ட்ராக்கருக்கான ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் ப்ராஜெக்ட் கைரா ஹேவிங் ஓன் எக்ஸ்சேஞ்சுங்க. நம்ம கம்பெனியோட பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் செயினுக்கு எந்த காயினை யூஸ் கேஸ் கேஸ் ஃபீக் யூஸ் பண்றோமோ அதே காயின் கைட் காயின் தான் எக்ஸ்சேஞ்சுக்கும் கேஸ் ஃபீஸா யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்சுக்கு கேஸ் ஃபீஸா கலெக்ட் பண்ண காயின் தான் நம்ம அஃபிலியேட்டட் மார்க்கெட்டையும் ப்ரொமோட் பண்றோம். ஸோ ஒரே காயின் தான் பிளாக் செயின், எக்ஸ்சேஞ்சு, தென் வந்து அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம கைட் காயினை ப்ரொமோட் பண்றதுக்கு தான் ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம பண்ணிட்டு வரோம். அது இல்லாம கைரா ஸ்கேன் இருக்கு. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட் விபிஎன் சொல்லக்கூடிய பேமெண்ட் ஆப். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கூகுள் பே, போன்பே மாதிரி நீங்க சர்வீஸ் அண்ட் யூட்டிலிட்டி பில்ல பே பண்ணலாம். லைக் வந்து கேஸ் பில் பே பண்ணலாம், வாட்டர் டாக்ஸ் பே பண்ணலாம் விபிஐ மூலமா. அது மட்டும் இல்லாம போன் ரீசார்ஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் பஸ் டிக்கெட் புக் பண்ணலாம். வெரி ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இபி பில்ல நீங்க பே பண்ணலாம். இது எல்லாமே வந்து நம்ம விபே ஆப் மூலமா எக்ஸலண்டா பண்ணலாம். ரியல் யூஸ் கேஸ் ஆப் நம்ம கைட் காயினை நீங்க ஸ்வாப் பண்ணி டைரக்டா வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயினுக்கான மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கிறதுனால நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கைரா பிளாக் செயின் அகாடமின்னு கொண்டு வந்து இந்த பிளாக் செயின் அகாடமி மூலமா நம்ம வந்து டிப்ளமோ கோர்சஸ், டிகிரி கோர்சஸ் வந்து நம்ம இப்போ ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க பிரான்ச்சஸை போட்டிருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாக் செயின் கோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் பிளாக் செயின் டிகிரி டிப்ளமோ கோர்ஸ் எவ்ரிவேர் இருக்கு. எல்லா காலேஜ்லயும் கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்தும் பிளாக் செயின் பேஸ்டு ப்ராஜெக்ட் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃபியூச்சர்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு ஒரு பப்ளிக் பிளாக் செயினை அணுகுவாங்க. அப்படி பப்ளிக் பிளாக் செயின் அணுகும் போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பப்ளிக் பிளாக் செயின் அது கைரா தான் இருக்கு. அதனாலதான் நம்ம கைரா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பிரான்ச்சைசி போட்டு பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு பிரான்ச்லயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளாக் செயின் சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸை அவங்க பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மூலமா பிளாக் செயின் டெவலப்மெண்ட்டுக்காக ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறதுனால நம்ம கம்பெனி என்ன பண்றாங்க கைரா பிளாக் செயின் அகாடமி பண்ணி உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் நிறைய பிரான்ச்சஸை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6 விதமான ஸ்போர்ட்ஸ் நம்ம என்டர் ஆகிறோம். அந்த ஸ்போர்ட்ஸுக்காக கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நியர்லி ஒரு 100 ஏக்கர்ஸ் திருச்சியில ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த நேம் ஆஃப் கைரா டெக்ஸோ பிரைவேட் லிமிடெட் நேம்ல கம்பெனி வந்து ஒரு 100 ஏக்கர்ஸ் லேண்டை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கர் லேண்டை நம்ம கம்பெனி என்ன பண்ண போறாங்கன்னா சோலார் என்எஃப்டிக்கு பயன்படுத்த போறாங்க. பேலன்ஸ் 50 ஏக்கர் லேண்டை வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு யூஸ் பண்ண போறாங்க. அதை பத்தி நிறைய டீடைல்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பேசணும்னா நம்ம 45 மினிட்ஸ் செஷன் போதாது. இது ஒரு அவுட்லைன் தான். அது மட்டும் இல்லாம we are going to bring வந்து பை மோர் சொல்லிட்டு ஒரு எக்ஸலண்டான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்பை கொண்டு வரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப் பேஸ்ட் பிசினஸ்ங்க. ஸோ இந்த கைரா பிசினஸ் பண்றதுக்கும் நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும். இதுவுமே வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆப் பேஸ்ட் பிசினஸ் தான். எக்ஸலண்டா நீங்க பண்ணலாம். உங்களுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை. ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும் கைராவை நீங்க பெரிய லெவல்ல டெவலப் பண்ணலாம். அந்த கைரால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனியோட ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் பைமோ ப்ராஜெக்ட் இல்ல B2B பிசினஸ் டு பிசினஸ், பிசினஸ் டு கன்சியூமர் இவங்களுக்கு தேவையான பொருட்களை எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணா டிஸ்கவுண்ட்ல அப்படின்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆப் பண்றாங்க. இதுவும் ஒரு மிக டிமாண்டான ஒரு ஆப். ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய பூம் கொடுக்கக்கூடிய ஆப். அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி ப்ராஜெக்டை கொண்டு வர போறாங்க. நெக்ஸ்ட் மந்த் அநேகமா நம்ம கம்பெனி வந்து ஓன் ஓடிடியை லான்ச் பண்ண போறாங்க. இதுல வந்து ஸ்போர்ட்ஸ், மூவி, வெப் சீரிஸ் எல்லாமே பார்க்கலாம். இதுக்கான ஃபீ வந்து பாத்தீங்கன்னா கைட் காயின் மூலமா நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும்.
மந்த்லி வெரி ஃபியூ காயின்ஸ் பே பண்ணாலே போதும். நீங்க வந்து மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன்லயே வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு ஓடிடி வந்து லைவா கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம பிக்னோன்னு சொல்லக்கூடிய ஒரு காமர்ஸ் ப்ராஜெக்ட் எது கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, காமர்ஸ் ப்ராஜெக்ட்ல நீங்க ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல்ல நீங்க எப்படி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும், அதே மாதிரி பிக்னோல ஆன்லைன்ல நீங்க கைட் காயினை பே பண்ணி உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் காமர்ஸ். அதுக்கான அடித்தளம் ஆல்ரெடி கம்பெனி போட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிபே உங்களுக்கு சொல்லிட்டேன். யூஸ் கேஸ், பில்ஸ், யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாமே நீங்க பே பண்ணலாம். ஸோ ரியல் யூஸ் கேஸ், யூட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் கம்பெனியோட காயினை தான் நம்ம வாங்க போறோம். இந்த காயின்ல முதலீடு பண்றதுனால நமக்கு என்ன வருமானம் கிடைக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில நாம இப்ப பார்க்க போறோம். ஃபைன். இந்த காயினை நான் வாங்குறது மூலயமா இல்ல இந்த காயினை நான் ப்ரமோட் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி வந்து 9 விதமான வருமானங்களை தராங்க. இந்த 9 விதமான வருமானங்களையும் சொல்றதுக்கு நேரம் பத்தாது. ஷார்ட்டா ஒரு 2 to 3 இன்கம்ஸை பத்தி தான் பேச போறேன். ஆனாலும் இந்த 9 விதமான இன்கம் பத்தி பிரீஃப் பண்றேன். ஸ்டேக்கிங் ப்ராஃபிட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பெனில நீங்க கிரிப்டோ காயினை வாங்கி நார்மலா உங்களுக்கு கிரிப்டோல உங்களுக்கு எப்படி வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கிரிப்டோ பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. கிரிப்டோல எப்படி உங்களுக்கு இன்கம் கிடைக்கும்னா, எப்போ நீங்க ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சில நீங்க கிரிப்டோ காயினை வாங்குவீங்க. வாங்கிட்டு என்னைக்கு நீங்க அந்த காயின் விலை உயரும் போது விற்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டுங்களா இல்லையா? நீங்க ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை ஆரம்ப காலகட்டங்கள்ல அது மினிமம் பிரைஸ் இருக்கும்போது வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு 1 இயர் பொறுத்தோ 2 இயர் பொறுத்தோ அந்த காயின் அப்ரிஷியேட் ஆகும்போது நீங்க விற்பனை செய்யும் போது ஒரே ஒரு முறை தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டுங்களா? காயினை வாங்கி வித்தாதான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா காயினை வாங்கின டே ஒன்ல இருந்தே உங்களுக்கு ப்ராஃபிட் வேணுமா? கைட் காயினை வாங்குங்க. கைட் காயின்ல கம்பெனி என்ன பண்ணா, நீங்க காயினை வாங்கி கம்பெனியோட வேலெட்ல, கம்பெனியோட அக்கௌண்ட்ல உங்க நேம்ல கேஒய்சி பண்ணி உங்களோட வேலெட்ல கம்பெனி அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றது மூலமா கம்பெனி டே ஒன்ல இருந்தே உங்களுக்கு வருமானம் தருவாங்க. அதுதான் ஸ்டேக்கிங் ப்ராஃபிட். ரெண்டாவது, இந்த மாதிரி நம்ம கைட் காயினை நீங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ரெஃபர் பண்ணும்போது கம்பெனி உங்களுக்கு ரெஃபரல் ப்ராஃபிட் தராங்க. ஸோ அவங்க மூலமா ஒரு டீமை உருவாக்கி டீம் ப்ரமோஷன் பண்ணீங்கன்னா டீம் ப்ரமோஷன் ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்க கைட் காயினை வாங்கி சார் எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, நான் திரும்பவும் காயினை வாங்கணும்னு நினைக்கும் போது மறுமுதலீடு செய்யும் போது ரீஸ்டேக்கிங்ல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுல சில கிளப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு லெவல் ரீச் பண்ணும்போது கிளப் பேஸ்ட் ரிவார்ட்ஸ் ப்ராஃபிட் தராங்க. அது மட்டும் இல்லாம மென்டர்ஷிப் போனஸ் ஒரு நியூ போனஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூன்லி மென்டர்ஷிப் போனஸ் ப்ராஃபிட் வந்து எல்லாருக்குமே கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சார் நான் தொடர்ந்து இந்த கிரிப்டோல பயணிக்கலான் இருக்கேன், எனக்கு மந்த்லி ஏதாவது சேலரி மாதிரி இன்கம் கிடைக்குமானா, we are having monthly stable profit plan also. அதுவும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. எட்டாவது, சார் நான் ஒரு லீடர் மாதிரி பெரிய லெவல்ல டீம் பில்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, கேன் ஐ கெட் சம் மணி? எஸ், கம்பெனி என்ன பண்றாங்க, லீடர்ஷிப் கேரக்டர் இருக்கவங்களுக்கு லீடர்ஸ் போனஸ் ப்ராஃபிட் தராங்க. நீங்க டீம் பில்ட் பண்ணி ஒரு லீடரா அனுப்பும் போது உங்களுக்கு லீடர்ஷிப் போனஸ் ப்ராஃபிட்டும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம சாம்பியன்ஸ் ராயல்ட்டி, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆரம்ப காலகட்டங்கள்ல ஆக்டிவ் பாசிவ், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டு நீங்க பிளாட்டினம் ரேங்க் அச்சீவ் பண்ணீங்கன்னா சாம்பியன்ஸ் ராயல்ட்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒர்க் பண்ணாலும் பண்ணலனாலும் உங்களுக்கு தொடர்ந்து மாதம் ஒரு ராயல்ட்டி கொடுக்குறாங்க. கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து சம் பர்சன்டேஜ் எடுத்து வச்சு உங்களுக்கு ராயல்ட்டியை தராங்க. இந்த மாதிரி 9 விதமான வருமானங்கள் கைட் காயின்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபியூ இன்கம்ஸை பத்தி பேச போறேன். ஃபைன், என்ன இன்கம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேக்கிங் பிளான். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னேன், கிரிப்டோ கரன்சியை நீங்க வாங்கி என்னைக்கு விற்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டுங்களா? சப்போஸ் நீங்க வாங்கின காயின் விலை குறைஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது, லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. வேற ஸ்டேக்கிங்ல என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கைட் காயினை வாங்கிட்டு கம்பெனியோட அக்கௌண்ட்ல நீங்க உங்களுக்கு இப்ப எப்படி நீங்க பேங்க்ல போறீங்க, ஒரு இந்தியன் பேங்க்ல போறீங்க, அக்கௌண்ட்டை ஓபன் பண்றீங்க, பணத்தை உங்க நேம்ல போடுறீங்க. எங்க போடுறீங்க? பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்க உங்க நேம்ல. பேங்க்ல டெபாசிட் பண்ணா கம்பெனி பேங்க் என்ன பண்றாங்க, இயர்லி வந்து 7%, 7% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க. பட் கம்பெனி இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு எப்படி தராங்க, பேங்க் எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் தராங்க, நீங்க 10 லட்சம் பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க, வருஷத்துக்கு 7.5% போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், வருஷம் 7.5% உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். இதை பேங்க் எப்படி கொடுனா, நீங்க கொடுத்த 10 லட்சத்தை அவங்க என்ன பண்றாங்க, ரீலெண்டிங் பண்றாங்க, பணத்தை லெண்ட் பண்றாங்க, அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் லெண்ட் பண்றாங்க. லைக் மார்ட்கேஜ் லோனு, ஜுவல் லோனு, பர்சனல் லோனு, ஹவுசிங் லோன் சொல்லிட்டு கமர்ஷியல் லோன் கொடுத்துட்டு அந்த லோன்ல கிடைக்கக்கூடிய எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அவங்க எடுத்துக்கிட்டு பேங்க் மெயின்டெனன்ஸ், பேங்க் மேனேஜர் சேலரி, ஸ்டாஃப் சேலரி எல்லாம் போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க. சேம் நம்ம கம்பெனியும் என்ன பண்றாங்கன்னா, கம்பெனி என்ன பண்ண, நீங்க கொடுக்குற பணத்துல கம்பெனி உங்களுக்கான காயினை அலாட் பண்ணிடுறாங்க, ஷேர்ஸ் அலாட் பண்ணிடுறாங்க. கம்பெனி நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல, எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய ட்ரேடிங்ல நடக்கக்கூடிய ப்ராஃபிட்ல கம்பெனி உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்டு பேலன்ஸ் கம்பெனி ப்ராஃபிட்டா எடுத்துக்கிறாங்க. தி சேம் வே இந்த ஸ்டேக்கிங்ல உங்களுக்கு என்ன விதமான பிளான் இருக்கு, என்ன விதமான பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேக்கிங் பிளான் வந்து கோல்டன் பிளான், கோல்டு பிளான் சொல்லுவாங்க. இது 1 இயர் ஸ்டேக்கிங்கான பிளான்.
வருடத்துக்கு 36% டிவிடெண்ட் காயினா தருவாங்க. கைட் காயினா உங்களுக்கு தருவாங்க. உதாரணத்துக்கு 1,00,000 காயின் நீங்க முதலீடு செய்றீங்க. இன்னைக்கு டேட்ல ஒரு காயின் அளவுல ₹2.50. 1,00,000 காயின் நீங்க முதலீடு செய்றீங்கன்னா ₹2,00,000 முதலீடு. இந்த 1,00,000 காயினுக்கு 36% டிவிடெண்ட்னா இயர் 1 இயருக்கு 36,000 காயின் உங்களுக்கு டிவிடெண்டா தருவாங்க. இந்த 36,000 காயினை டிவைடட் பை 365 டேஸ் போட்டு 325 டிவைட் பண்ணி டெய்லி உங்களுக்கு வந்து 100 காயின்ஸ் மாதிரி அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. இப்படிதான் கோல்டு பிளான் 1 இயர் பிளான். ஃபைன். பிளாட்டினம் பிளான் 3 இயர்ஸ் இருக்கு. இதுக்கு 48% டிவிடெண்ட் கிடைக்கும். இந்த 48% டிவிடெண்டும் கைட் காயினா தான் கிடைக்கும். இயர்லி 48% கிடைக்கும். ஸோ 3 வருட திட்டத்துல நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா பிளாட்டினம் பிளான்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 காயின் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 48% 48,000 காயின் வருடத்துக்கு டிவிடெண்டா கிடைக்கும். இந்த 48,000 டிவைட் பை 365 டேஸ் போட்டு டெய்லி உங்க அக்கௌண்ட் வரையில கிரெடிட் பண்ணுவாங்க. நீங்க மாதம் நீங்க உங்களோட டிவிடெண்டை வித்ட்ரா பண்ணலாம். சரிங்களா? மூணாவதா ஒரு பிளான் லேட்டஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ப்ராஃபிட் சட்டன் ஸ்டேஜ்ல தேவைப்படும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் எனக்கு ரிட்டர்ன் வந்தா போதும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்தா போதும் நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து என்னோட மகனுக்கோ மகளுக்கோ எதிர்காலத்துக்கோ ஒரு 3 வருஷம் ஷார்ட் டேர்ம் டெபாசிட் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் டெபாசிட் மாதிரி பிளான் பண்றீங்க, ஒரு 3 இயர் பிக்ஸட் பிளான் பண்றீங்கன்னா இந்த டைமண்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும். 54% டிவிடெண்டுங்க. ஸோ வருஷத்துக்கு 54,000 காயின் 1,00,000 காயின் முதலீடு பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு 54% உங்களுக்கு டிவிடெண்ட் காயினா கிடைக்குங்க. இது இயர்லி நீங்க வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள்ங்க. ஃபைன் சார், இதெல்லாம் வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு? உண்மையிலேயே எல்லாருமே வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா? வருமானம் கிடைச்சிருக்கான்னா நம்ம வந்து மற்ற நிறுவனங்களை பார்க்க தேவையில்ல. பிட்காயினையோ எத்தீரியத்தையோ இல்ல பாலிகானையோ பினான்ஸையோ பார்க்க தேவையில்ல. நம்ம ஓன் கம்பெனியோட ப்ரூவன் ரெக்கார்டே நம்ம பார்ப்போம். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 1,00,000 கைட் காயின் வாங்கினோட பிரைஸ் வந்து ₹1.30. ₹1.30. 1,00,000 கைட் காயின் ₹1.30 கொடுத்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய மொத்த காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 1,30,000. 1 இயர் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்காங்க. இந்த வருடம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி காயினோட பிரைஸ் வந்து ₹2.45. அவங்களுக்கு 1 இயர் டெபாசிட்டோட ரிட்டர்ன் 1 இயர் டெபாசிட் ஆகி மெச்சூரிட்டி ஆன பிரின்சிபல் வரும்போது 1,00,000 காயின் ₹2.45 விதத்துல ₹2,45,000 அவங்களுக்கு முதலீடு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இந்த 1 இயர்க்கான டிவிடெண்ட் 36% சொன்னேன் இல்லைங்களா? இந்த 36% 36,000 காயின் டிவிடெண்டா வந்தது. அந்த 36,000 காயின் ₹2.45 போடும்போது 88,200. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விலை 2.50. ஆகஸ்ட் 1ஆம் தேதி ₹2.45. சரிங்களா? ஸோ 36,000 காயின் இன்ட்டு 2.45 போட்டோம்னா 88,200ங்க. அவருடைய முதலீடு ரிட்டர்ன் ஆனது 1 லேக் காயின் 2,45,000. டிவிடெண்ட் ஒரு 88,200. டோட்டலா அவருக்கு மொத்தமா கிடைச்சது வந்து 3,33,200. அதுல அவருடைய பிரின்சிபலை ஒரு 1,30,000 நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா அவருக்கு கிடைச்ச ப்ராஃபிட் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 256% growth கிடைச்சிருக்குங்க. மாதத்துக்கு 21% அவங்களுக்கு டிவிடெண்டா கிடைச்சிருக்கு. இது ப்ரூவன் ரெக்கார்ட். சி, நான் இங்க உங்க கூட பேசிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கடந்த வருடம் நடந்த உண்மையான போர்ட்போலியோ உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க, கம்பெனி என்ன சொன்னாங்க? இயர்லி 36% தான் டிவிடெண்ட் சொன்னாங்க. ஆனா இங்க என்னங்க கிடைச்சிருக்கு டிவிடெண்ட் 1 இயர்ல? 256%. அதுதான் நான் சொன்னேன். கிரிப்டோங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை கொடுக்க ஒரு அற்புதமான துறை. அதுல ஆரம்ப காலகட்டங்கள்ல சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து சரியான முதலீடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வருமானத்தை அடையலாம். இது கடந்த வருடத்துக்கான ப்ரூவன் ரெக்கார்டு. ஃபைன் சார், நான் இந்த வருஷம் போடுறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு டீடைல் எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட்ஸ். ஒரு 2,00,000 காயின் நான் முதலீடு பண்றேன், எனக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இந்த காயினை வாங்கியிருந்தீங்கன்னா ₹2.45. இன்னைக்கு காயினோட விலை ₹2.50. ஸோ 2,00,000 கைட் காயின் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல நீங்க வாங்கினீங்கன்னா 5 லட்சம் முதலீடு பண்ண வேண்டியிருக்கும். வருஷத்துக்கு 54% டிவிடெண்ட். இது என்ன பிளான் பாத்தீங்கன்னா நான் 3ஆவதா காட்டின ஒரு சூப்பர் பிளான், லேட்டஸ்ட் பிளானை உங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டியிருக்கேன். 3 இயர் எஃப்டி பிளானை காட்டியிருக்கேன். இந்த 3 இயர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 54% டிவிடெண்ட் போது ஒவ்வொரு வருடமும் 1,08,000 காயின் உங்களுக்கு டிவிடெண்டா கிடைக்கும். இந்த வருடம் காயினோட விலை ₹2.50 இருக்கு. எங்களுடைய இலக்கு வந்து
வருடத்துக்கு 100% growth ஆனா போதுங்கிறது தான். சரிங்களா? 1100% growth தேவையில்லை. 100% growth ஆகுதுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ கடந்த வருடம் வந்து ₹1 இருந்த காயின் இந்த வருஷம் ₹2.50 ஆயிருக்கு. இந்த வருடம் ₹2 இருக்கு 50 இருக்கக்கூடிய அடுத்த வருஷம் இதே நேரத்துல கண்டிப்பா ₹5 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காரணம் என்ன? நம்ம கிட்ட நிறைய யூஸ் கேஸ் இருக்கு, ப்ராஜெக்ட் இருக்கு, இ-காமர்ஸ் இருக்கு, அண்ட் ஓடிடி வேற கொண்டு வர போறோம், தென் சோலார் என்எஃப்டி கொண்டு வர போறோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது காயின் டிமாண்ட் அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்கா காயினோட பிரைஸ் மார்க்கெட்ல டபுள் டிஜிட் ஆகிறதுக்கு வெரி ஷார்ட் டைம் தான் இருக்கு. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் 1 இயர் வரைக்குமே காயினோட விலை ₹5 தான் போகுதுன்னு வச்சுக்கோமே. நெக்ஸ்ட் இயர் 2025 ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு 1,08,000 காயின் டிவிடெண்டா கிடைக்குது. ஒரு காயினோட விலை ₹5 போது ஃபர்ஸ்ட் இயர் டிவிடெண்ட் வந்து ₹5,40,000. செகண்ட் இயர் உங்களுக்கு திரும்பி 1,08,000 கிடைக்குது. கண்டிப்பா செகண்ட் இயர், அதாவது 2026 கண்டிப்பா டபுள் டிஜிட் கம்பெனி ரீச் ஆயிருக்கும். ஸோ அப்ப அந்த ₹10 நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ₹10,80,000 உங்களுடைய டிவிடெண்ட். 2027 காயின் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல 3 டிஜிட்டை நோக்கி நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 3 டிஜிட்னா ₹100. நம்ம வந்து ₹100 ஓவர் கமிட்மெண்ட் யாருக்குமே தரல. சேம் 2 டிஜிட் ₹20 வச்சுப்போம். 2027 1,08,000 காயின் ₹20 போது கிட்ட ₹21,60,000. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல உங்களுக்கு கிடைச்ச டிவிடெண்ட் மட்டுமே ₹37,80,000 இருக்கும். 3ஆவது வருடம் உங்களுடைய பிரின்சிபல் ரிட்டர்ன் ஆகுது. பிரின்சிபல் 2 lakh காயினுக்கு ₹20 போட்டீங்கன்னா 40 lakh. ஆல்மோஸ்ட் 3 இயர் எண்ட்ல 2027 உங்க டிவிடெண்ட் ஒரு 37,80,000 பிளஸ் உங்க பிரின்சிபல் ஒரு 40 lakh, டோட்டலா 77,80,000. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய பினான்சியல் சிச்சுவேஷன்ல நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு எக்ஸலண்டான ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான துறையே கிரிப்டோ தாங்க. ஆல்ரெடி நிறைய ப்ரூவன் ரெக்கார்ட் இருக்கு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்கனாமிக் டைம்ல வருடத்துக்கு 1100% growth இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்க வந்து வருடத்துக்கு 1100 போடல. எவ்ரி இயர் 100% காயின் growth ஆனாலே வித்தின் 3 இயர்ஸ்ல மிகப்பெரிய வருமானத்தை நம்ம அடையலாம். ஆல்மோஸ்ட் மந்த்லி ஒரு 44% டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கான எக்ஸலண்டான வாய்ப்பு இருக்கு. கண்டிஷன் சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் வேல்யூ. சரிங்களா? இது 20 ஆகலாம், ₹70 ஆகலாம், ₹50 ஆகலாம். மாற்றங்கள் கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்கு. ஏன்னா கம்பெனி வந்து ரியல் ப்ராஜெக்ட் யூஸ் கேஸோட டிராவல் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பார்ப்போம். மேக் யூர் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த 2 லட்சம் முதலீடு பண்றதுனால உங்களுக்கு என்ன அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா 3 லுக்ரேட்டிவ் காம்பைன்ட் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1 54% டிவிடெண்ட் வருஷத்துக்கு. அது மட்டும் இல்லாம 2 இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் நம்ம தரோம் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு. இந்த இயர்க்கு ஒரு லொகேஷன் நீங்க ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா இது மாதிரி டூர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுல ஏதாவது இந்த வருடம் ஒரு டூர், நெக்ஸ்ட் இயர்க்கு ஒரு டூர், 2 டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 1 டே கைட் ஹீரோஸ்க்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல கம்பெனி கண்டக்ட் பண்றாங்க. இந்த 1 டே ப்ரோக்ராம்ல கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா கிளீனா வாட் இஸ் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி, இதுல முதலீடு செய்தா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, பிளாக் செயின் என்ன, டெக்னாலஜி என்ன, கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 1 டே செஷனு இந்த கிரிப்டோ பத்தி ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிளீனா கொடுத்துருவாங்க. இது மூணுமே வந்து உங்களுக்கு ஜாயின் பண்றது மூலமா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வாட் இஸ் நெக்ஸ்ட் சார்? என்னால 2 லட்சம் காயின்லாம் முதலீடு பண்ண முடியாது. நான் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன். நான் வந்து என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மணி ஸ்ட்ரென்த் இல்லை, ஆனா எனக்கு நிறைய பீப்புள் ஸ்ட்ரென்த் இருக்கு, கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் என்னால உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பர் பிளான் இது. ஸோ இது லாஸ்ட் 5 மினிட்ஸ். இந்த பிளானை கேட்கறவங்க கொஞ்சம் கூர்மையா இந்த ஒரு சைடை மட்டும் கவனிங்க. சார் என்கிட்ட பெரிய பணம் இல்லை, ஆனா வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சின்ன வயசுல படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர் சொல்வாரு, தம்பி நீ சரியா படிக்கலன்னா மாடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாரு. அடிக்கடி பயமுறுத்துவாரு ஸ்டூடெண்ட்ஸை. ஏன்னா மாடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லையா, அதனால அப்படி சொல்லுவாரு. அப்பதான் பசங்க கவனமா பாடத்தை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கறவை மாடு வாங்கினா கூட 50,000 60,000 தேவைப்படும். ஸோ அவ்வளவு கஷ்டமான வேலைக்கு கூட ஒரு 50,000 முதலீடு பண்ணாதான் முடியும். படிப்பே வரல அப்படின்னு மாடு மேய்க்க போனா கூட உங்களுக்கு ஒரு 50,000 தேவைப்படுது. சரிங்களா? பட் இங்க கிரிப்டோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 காயின், ஒரு 25,000 நீங்க முதலீடு பண்ணா போதும். கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரனா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒர்க் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கைரால ஜாயின் பண்ணா கோடீஸ்வரன் ஆகும், கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னு நான் சொல்ல விரும்பல. கைராவில ஜாயின் பண்ணி எங்க வியாபார திட்டத்தின் படி எங்க கூட நீங்க டீம் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். அதுக்கான பிளான் தான் உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10,000 காயினை நீங்க வாங்கி முதலீடு பண்ணி இந்த கிரிப்டோக்கான அவேர்னஸ் எடுத்து ஒரு 10 நண்பர்களுக்கு நீங்க இதை சொல்றது மூலயமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உருவாக்கிக்கலீங்க. அது மட்டும் இல்லாம உங்க 10 நண்பர்களுக்கும் மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை உருவாக்குறீங்க. எப்படின்னு பார்ப்போம். நீங்க ஒரு 10 நண்பர்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்குறீங்க. நீங்க சொல்ற அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனியா சொல்ல போறது கிடையாது. ஆஸ் அ டீமா நாங்க உங்க கூட இருக்கோம், உங்க கூட வழிகாட்ட போறோம். கம்பெனி இருக்கு, மேனேஜ்மெண்ட் இருக்கு, டீம் இருக்கு.
இருக்கு. உங்களை இன்வைட் பண்ண அப்ளைன் லீடர்ஸ் எல்லாமே இருக்காங்க. டீமா சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறோம். ஒரு 10 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த 10 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8% உங்களுக்கு இன்கம், ரெஃபரல் இன்கமா கிடைக்கும். ஸோ ஒரு பர்சனுக்கு 8% போது 10,000 காயினுக்கு 8%, 800 காயின், 810 போகும்போது 8,000 காயின் உங்களுக்கு வருமானமா கிடைக்கும். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 8,000 இன்டூ 2.5 பண்ணா கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்றீங்க. இந்த 10 நபர்களுக்கும் இந்த பிசினஸ் பத்திய அவேர்னஸ் நீங்க கொடுக்குறீங்க. ஒரு டீம் ஃபார்ம் பண்றீங்க. அந்த 10 நபர்கள் மூலமா இன்னொரு 10 நபர்கள் உருவாக்குறாங்க. 10 இன்ட்டு 10 100 நபர்கள் உருவாக்குறாங்க. 100 நபர்கள் கொண்ட குழு வரும்போது உங்களுக்கு ஒரு பர்சன் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா 4% டிவிடெண்ட், செகண்ட் லெவல்ல 4% டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ 400 காயின் ஒரு ரெஃபரல் கிடைக்குது, டீம் ரெஃபரல் அப்படின்னும் போது 100 இன்ட்டு 400 40,000 காயின் உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். ஸோ தேர்ட் லெவல் வரும்போது உங்களுக்கு 3%, இந்த 100 பீப்புளும் டூப்ளிகேட் பண்ணும்போது 1000 பீப்புள் வருவாங்க. ஒவ்வொருத்தருமே 10 பேரை ரெஃபர் பண்ணா போதுங்க. அதிகமா காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா எல்லாரோட மொபைல்லையும் 300ல இருந்து 500 கான்டாக்ட் இருக்கும். சரி, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாருன்னா உங்க ஃப்ரெண்டோட நம்பர்ல உங்களை விட்டுட்டா மிச்சம் 499 பேர் புது நபர்கள் தான் இருப்பாங்க. கரெக்டுங்களா? சோ அதனால வந்து ஒவ்வொருத்தரும் 10 நபர்களை இணைக்கிறது சாத்தியமே. இதை கரெக்டா 6 லெவல் கரெக்டா டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா இந்த கைரால நீங்க ஒரு கோடீஸ்வரன். 5 லெவல் டச் பண்ணும் போதே நீங்க வந்து 1 கோடி காயினை ஏர்ன் பண்ணுவீங்க. 6வது ஸ்டெப் நீங்க டச் பண்ணும்போது 10 கோடி காயின், கிட்டத்தட்ட வந்து 11 கோடியே 23 லட்சம் காயின் நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. இன்டூ 2.5 போட்டீங்கன்னா ஒரு 25 கோடி நீங்க ஏர்ன் பண்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு 25,000 முதலீடுல ஒரு 25 கோடி சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது? வாழ்க்கையில எவ்வளோ காலங்களை கடந்திருப்போம், எவ்வளோ வாழ்க்கையில நாட்களை கடந்திருப்போம். இது வரைக்கும் நம்ம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு யாரும் வாய்ப்பு தரல, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான வழிமுறையும் சொல்லி தரல. இன்னைக்கு வந்து ஒரு 25,000 முதலீடுல நீங்க கோடீஸ்வரர்ல ஆகலாம் அப்படின்னு சொல்லி உங்க நண்பர்கள் உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. இந்த பிரசன்டேஷன் நீங்க கேட்டிருக்கீங்க. நம்புங்க, உங்களை இன்வைட் பண்ணவங்களை நம்பி அவங்க சொல்றதை கரெக்டா கேளுங்க. ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்கும் தவறாம கலந்துங்க. கண்டிப்பா நீங்க தொடர்ந்து பயணிச்சீங்கன்னா நீங்களும் ஒரு கோடீஸ்வரர் ஆகிறது உறுதி. ஃபார் எக்ஸாம்பிள் 10 நபர்களை அறிமுகப்படுத்த பதிலா அடிஷனலா ஒருத்தர் 11 பீப்புளை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா டூப்ளிகேஷன் பாருங்க. 6வது லெவல்ல கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 19 கோடிங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பர்சனை எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுனால ஒரு 9 கோடி உங்களுக்கு அடிஷனலா கிடைக்குதுன்னா ஏன் பண்ணக்கூடாது? ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு உங்க குழந்தைங்க தூங்கும் போது அவங்க முகத்தை பாருங்க. வீட்டுல உங்க மனைவி, உங்க பெற்றோர் அவங்க எல்லாம் என்ன நம்பிக்கையில தூங்குறாங்க? நீங்க இருக்கீங்க, குடும்பத்தை காப்பாத்துவீங்க, கண்டிப்பா ஒரு நல்ல எதிர்காலத்தை தருவீங்கன்னா உங்க குழந்தைங்க தூங்குறாங்க. உண்மையிலேயே நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் அப்படின்னா எனக்கு தெரியாது. கண்டிப்பா இந்த கைரா மூலமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் எதிர்காலத்தையும் உங்களால உருவாக்க முடியும். பவர் ஆஃப் 10ங்க. ஒவ்வொருத்தரும் 10 நபர்களை கரெக்டா நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களை டூப்ளிகேட் பண்ணி கைட் பண்ணி ஆஸ் அ டீமா நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனா உருவாக்குறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. இந்த பணம் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு லெவல் இன்கம் இருக்கு. ஒரு 30 லெவல் இன்கம், ஒரு 30% இன்கம் இருக்கு. அடுத்து கம்பெனி என்ன பண்ணாங்க, ரிவார்ட் அண்ட் அவார்ட்ஸ் தராங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு லெவலையும் ஊக்குவிச்சு பிரான்ச் அச்சீவ் பண்ணீங்கன்னா ஒரு 5,000 காயின் காயின் கிஃப்டா தராங்க. சில்வர் அச்சீவ் பண்ணீங்கன்னா ஒரு 5G மொபைல் கிஃப்டா தராங்க. கோல்டு அச்சீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு. பிளாட்டினம் அச்சீவ் பண்ணீங்கன்னா ஒரு இவி பைக் உங்களுக்கு கிஃப்டா தராங்க. டைமண்ட் அச்சீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லேக் ஒர்த்து கார் ஃபண்ட் தராங்க. டபுள் டைமண்ட் ரீச் பண்ணீங்கன்னா ஒரு 10 லேக் ஒர்த்து கார் ஃபண்ட் தராங்க. ட்ரிபிள் டைமண்ட் அச்சீவ் பண்ணீங்கன்னா ஒரு 20 லேக் ஒர்த்து கார் ஃபண்ட். 20 லேக்ஸ் நீங்க விருப்பப்பட்ட காரை வாங்கிக்கலாம். கைட் கிங் அச்சீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்டா ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு 50 லட்சம் வந்து ஹவுஸ் ஃபண்டா தராங்க. இது எல்லாமே நீங்க செய்யக்கூடிய ஒரே வேலைங்க. கைரால ஜாயின் பண்ணி கைட் காயினை ஸ்டேக்கிங் பண்ணி ஒரு நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 10 நபர்களுக்கு சொல்றது மூலமா உங்களுக்கு தேவையான மொபைல் போனு, பைக்கு, காரு, வீடு எல்லாமே கைரா உங்களுக்கு தருது. ஸோ இன்னைக்கு இந்த மீட்டிங் உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க தொடர்ந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கைரா ட்ரைனிங் அகாடமின்னு எக்ஸலண்டான ஒரு அகாடமியை கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல 10,000 காயினுக்கு மேல ஸ்டேக் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் தரோம் ஸ்டார் ஹோட்டல்ல. இதுல பேசிக்ஸ் அண்ட் பொட்டான்சியல் growth ஆஃப் கிரிப்டோ, பேசிக்ஸ் பொட்டான்சியல் growth ஆஃப் பிளாக் செயின், ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் ஆஃப் கைட் காயின், டீடைல் 9 விதமான வருமானங்களை பத்தி டீடைலான செஷன் இருக்கும். இந்த வியாபாரத்துல மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற வருமான விஷயத்தையும் நாங்க சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம மாத வருமானம் ஸ்டேபிள் இன்கம் கிரிப்டோல எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விரிவான திட்டத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து கைரா பில்லியனர்ஸ் கிளப்னு ஒரு கிளப்பை உருவாக்கி இருக்கோம். அந்த கிளப் மூலயமா உங்களுக்கு சரியான ஒரு ஆர்கனைசேஷனை வழிகாட்டுறோம். சரியான ஆப்பர்ச்சுனிட்டியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். சரியான டீம்ல உங்களை இணைக்கிறோம். சரியான நேரத்துல நீங்க இந்த வியாபாரத்துல நீங்க இணையறீங்க. ஸோ கைரா அண்ட் கைட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து
1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் மாதம் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கு. இந்த வாய்ப்பை உங்களுக்கு வந்து சேர்றதுக்காக உங்க நண்பர்கள் உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க.